ஃபேமிலி, நான் தான் உங்க விஜயனும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்களுடைய நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்கணும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மாவு எடுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மாவு வந்து அரைச்சி ஒரு பக்கெட்ல வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்துதான் இப்போ வந்து நான் நைட்டு டின்னர் வந்து தோசை தான் சுட போறேன். தோசையும் அதுக்கப்புறம் வந்து என்ன சட்னி நான் வேணும்? தக்காளி சட்னில செய்ய முடியாது. பொட்டுக்கடலை சட்னி தான். தக்காளி சட்னி தக்காளி சட்னி உனக்கு அடிக்கடி தக்காளி சட்னியே சாப்பிடுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆமா போ எடி போ. கேரட் தோசை தருவா. கேரட் தோசைடா. கேரட் அரைச்சு வந்து மாவுல இது பண்ணி அரைச்சி ஊத்தி தோசை சுடுறது. நான் அந்த அவ்வளவு கொடூரமாடா நான் சமைக்கிறேன். தக்காளி சட்னியா? தக்காளி சட்னி வந்து நாளைக்கு செய்றேன். ஏன்னா நேற்று தானே தக்காளி சட்னி செஞ்சேன். ஏன்டா பொட்டுக்கடலை சட்னி நல்லா தானே சாப்பிடுறீங்க? உன் தலையில தான் ஊத்தணும். கொஞ்சம் வெக்கியா தலைய ஊத்துறேன். மாவு தலைய எங்க ஊத்துவான்? ஏன் மண்டா சொட்டேன்னு பார்த்தா விக்கு வச்ச மாதிரி இருக்கா? ஒரிஜினல் சார், ஒரிஜினல். விக்கு கிடையாது. 27 வருஷமா வளர்க்குறேன் நான் அந்த முடிய. எனக்கெல்லாம் தோசை சுட்டு தர மாதிரி என்ன சொல்லணும்? ஆக்சுவலா பார்த்தா மாவு வந்து அங்க கரைச்சி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சட்னி செஞ்சுட்டாதான் சுட சுட தோசை சுட்டு தரும்போது சட்னி ஊற்றி சாப்பிட முடியும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து நான் சட்னி ரெடி பண்ணிடுறேன். சரியா? ஸோ எப்பயுமே வந்து நான் வெறும் பொட்டுக்கடலை சட்னி அரைக்க மாட்டேன். கூட வந்து தேங்காய் போட்டுப்பேன். அப்போதான் நல்லா இருக்கும். சரி நான் தேங்காவை எடுத்துக்கிறேன். எவ்வளோ தேங்காய் வலிக்காது சார், எனக்கு தான் வலிக்கும். ஏன்னா நான் தானே தேங்காய் இது பண்றேன். ஒரு நாளாச்சும் தேங்காய் எனக்கு எடுத்து உச்சி கொடுத்துக்கிறியாடா? எனக்கு தெரிஞ்ச மாதிரிதான் நான் செய்வேன். அப்புறம் என்ன கத்தி இருக்கு சொல்லுங்க, எதில் செய்யலாம்? அதுக்கப்புறம் இது போ. எப்பயுமே நம்ம தேங்காய் வந்து இப்படி எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா ஒன்று எடுத்து ஆயில் போடுவோம். என்னமா ஆமா ஊஞ்சிச்சு ஒன்று. ஆஹா, தேங்காய் என்ன டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி யாருமே பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு நிறையவே இருக்கு. இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை சட்னி செய்ய போறோம். பொட்டுக்கடலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். விஜய் பாரு, என்ன பாரு. ஆக்சுவலா வந்து நிறைய வீடியோல வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதா செஞ்சிருவாங்க தானே? ஆமா தானே? ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். என்ன பண்ணணும்? அப்ப நீ மாடு சாப்பிடணும். சரியா? இது செய் அது செய்யலாம் சொல்லக்கூடாது. எனக்கு நான் என்ன கேட்டேன்? போட்டா ஓகே ஓகே. தேங்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகா. என்ன நிறைய போறோம்னு பாக்காதீங்க. நான் நல்லா காரமாவும் சாப்பிடுவேன். விஜய் நீ தானே காரமா சாப்பிடுவேன். இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மிளகா போட்டாதான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இங்க பாரு இவ்வளவு. இப்ப வந்து போட்டாச்சா? பச்சை மிளகா வந்து எத்தனை போட்டிருக்கேன்? 5 போட்டிருக்கேன். பூண்டு வந்து பெருசு பெருசா இருக்கு, கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டிருக்கேன். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ரியாமா என்ன பண்றீங்க? பச்சை மிளகாலாம் எடுத்து அங்க வைக்கணும் போயிட்டு ஃப்ரிட்ஜில். கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து இதுல போட்டு அரைச்சிக்கலாம். ஆக்சுவலா நான் வாஷ் பண்ணி தான் டப்பால வச்சிருக்கேன். அதை அப்படியே நம்ம அப்படி பிடிச்சு இதுல வாஷ் பண்ணுவேன். பக்கத்துல தண்ணி வச்சிருக்கேன்டா வாஷ் பண்றதுக்கு.
வாஷ் பண்ணி அப்படியே போட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி எடுத்து நீ ஒன்னா தரேன் குடிக்கிறியா? கல்லு போட்டுக்கலாம். ஐயோ நிறைய போடக்கூடாது, உப்பு கறிக்கும். கல்லு உப்பு நிறைய போட்ட, கம்மியாவே போட்டுக்கலாம். எனக்கு இருக்குதுடா விஜய், உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் மிளகா நிறைய போட்டிருக்கேன், உப்பு நிறைய போட்டிருக்கேன். வரும்ல அதனால. இப்ப அரைச்சிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன், ஏன்னா தண்ணி ஊற்றினா வந்து தேங்காய் வந்து அரையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். இது எடுத்து இப்படி வச்சிடலாம். மாவு இந்த சைடு வச்சிடலாம். ஒண்ணுமே அரையில. அரைஞ்சிருக்குடா உள்ள, உள்ளங்க பாரு, உள்ள அரைஞ்சிருக்கு. இன்னொருத்தோட அரையணும். இது அப்படியே உடனே எல்லாம் அதுக்குள்ள உடனே எல்லாம் இதாகுதுடா. இருடா இன்னொரு தடவை ஆட்டணும்டா. ஆஹா இப்ப ஊத்த மாட்டேன், இன்னொரு தடவை. ஏன்னா தண்ணி ஊத்தி அரைச்சா தேங்காய் வந்து மையாறதுக்காக தான். ஓகே. ஏய் தேங்காய் ஏய் லூசு, தேங்காய் அரைஞ்சிச்சு. இந்த பச்சை மிளகா தான் அரையில. அதுக்கு என்ன பண்ண, பச்சை மிளகா புட்டு போட்டுக்கணும். சரியா? வாயெல்லாம் கொடுக்கணும். குடுக்குறியா? அரைச்சு தரியா? தண்ணி ஊத்திக்கினேன். இப்ப பாரு அப்படியே அப்படியே ஸ்மூத்தா அரைஞ்சிரு பாரு. என்னடா கலைக்கிறா? இப்ப பாரு எப்படி அரையும் பாரு. இப்ப என்ன பண்ணி பார்க்கணும், ஓபன் பண்ணி பார்க்கணும். How is it? Very good. இப்ப திரும்ப வந்து இன்னொரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரைட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல தேங்காய்லாம் முழுசா இருக்காது, நல்லா அரைஞ்சிச்சா. இப்ப வந்து இது வேற பாத்திரத்துல மாத்தி இதுல ஊத்திடலாம். ஒரே செகண்ட் தண்ணி ஊற்றி அழைச்சிக்கோங்க. பாப்பு என்ன பண்ற? அங்க பாரு இருக்கிற சேமியா எல்லாம் கீழே கொட்டின்னு இருக்காங்க. கொட்டிட்டான், எல்லாத்தையும் கொட்டிட்டான். சேட்டை பாப்பா வாங்குறேன் வா. இப்போ வந்து ஊற்றிக்கலாம் பாரு. ஏன்னா தேங்காய் இருக்கா பாரு, தேங்காய் இருக்கு முழுசா எதுவுமே இல்லை பத்தியா. நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ இதுல லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும் சட்னி. தாளிக்க வேண்டாமா, அப்படியே வந்து தாளிக்கணும். மனசாட்சி தொட்டு சொல்ற, அப்படியே கொடுத்துக்கிறேன். போய் சொல்லலாம், அப்படி போய் சொல்லாதே. அப்படிலாம் எப்பயுமே கொடுத்ததே கிடையாது தெரியுமா தேங்காய் சட்னி. ரியாமா இங்க பஸ் கெட்டியா இருக்கா. இப்ப வந்து ஓகே, இப்ப வந்து தாளிச்சுக்கலாம். இந்த பாரு கீழே கருவேப்பிலை. இல்ல நான் மறந்துட்டேன் எத்தனை வருது. இந்த பால் இருக்கு எடுத்து வச்சுக்கோ, நைட்டு பாப்பாக்காக காய்ச்சி வச்சிருக்கேன். நம்மளோட குட்டி வானல் எங்க இருக்கு? அடியில இருந்துருக்கு, எனக்கு தண்ணியா இருக்கு. ஏய் ரியம்மா என்னது இது? நீ சொல். இன்னொரு தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே இதை தாளிச்சுட்டு அப்படியே தோசை கல்ல வச்சிட வேண்டியதான். உப்பு இருக்கான்னு தெரியல பார்க்கலாம். வச்சு கடாய் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயை ஊத்திட்டு கடுகு காணோண்டா, கடுகு டப்பா நல்லா காயணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் அறிவாரியா பேசாத தயவு செய்து, என்னால முடியலடா சாமி.
ஒன்னதான் தூக்கி மொட்டை மாடல வைக்கணும். அவன் என்ன சாப்பிட்றா? பிஸ்கெட்டை சாப்பிட்ற? எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமா ஊற்றிக்கலாம், நிறைய வேணாம். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு என்னுடைய முன்னுடைய மனசு மாதிரி உட்காந்து உனக்கு கொண்டு வந்திருக்கு ஒரு தொப்பை, அது எக்ஸ்ட்ரா வரும், பரவாயில்லையா? சொல்லுங்க, அப்படி வேணா ஊத்துறேன். இருடா விஜய், கிட்ட போன் எடுத்துட்டு போத, போன் படிஞ்சிட போகுது. ஒரு நியூஸ்ல பாத்துக்கு, நீ என்ன ரொம்ப க்ளோஸ் அப்ல எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், தள்ளியே போய் எடுக்க மாட்டேன். நல்லா அப்படியே எடுத்து ஊத்திக்கலாம். இப்போ இருடா மிக்ஸ் பண்றேன். எப்படி இருக்கு சட்னி? நல்லா திக்கா இருக்கா? ஆனா உப்பு இருக்காதான்னு தெரியல, பாக்கணும். நோடு. வாய் அன்னி தோடு பண்ணி நல்லா காஞ்சிச்சு, அது நல்லா ஹீட்டு மேலே வருதுடா, அங்க பாடுறா. வந்துச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? தோசை ஊத்திக்கலாம். நைஸ் தோசையா கல் தோசையா? பேப்பர் ரோஸ்லாம் எனக்கு தெரியாது. இதான் சுட்டுட்டு எண்ணெய் ஊத்தணுமே, கரண்டி எங்க காணும்? மேல கரண்டி இருக்கு, பொறுமையாயிடு. அப்படியே என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணெய மேல எண்ணெய் இப்படி மேல தூவிடலாம். என்ன பண்ணா டக்கு 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 டக்கு, அவ்வளவுதான், வேகட்டும். அப்படியே என்ன பண்ண, அந்த தோசை கரண்டி எடு பார்ப்போம். அப்படியே மேல ஒரு தட்டு எடு. உனக்கு தோசை போட தெரியாது, வச்சிருங்க பாப்போம். தோசை அப்புறையா இந்த தட்டு எதுக்குடா? சட்னி மூடுறதுக்கா? சாரி. இப்ப என்ன பண்ணும்? அப்படியே பாரு எப்படி எடுக்கிறோம் தோசை. இந்த தோசை அந்த மாதிரி பாப்பா கிட்ட கத்துக்கிறேன்டா. எடுத்து அது வரும். ஹவுஸ் இட் மை தோசை நல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி கொஞ்சம் இதா சுடாது, நல்லா இருக்கும். பேப்பர் மாதிரி சுடனா வச்சுக்கோ, பசி இறங்காது. என்ன பார்த்தா அப்படி நான் தான் சொல்லுவேன், எனக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. ரியா என்ன பண்ணோம்? போட்டு அப்படியே எடுத்து அப்படியே ஒரு தட்டுல போட்டா வந்துச்சு. இப்போ ரெண்டாவது தோசை ஊற்றணும். உனக்குலாம் தோசை 100 ரூபாய். போய் சாப்பிட்டு வைங்க, சாப்பிட்ற. ஓ கிளம்பு. ஆமா, சட்னி ஊற்றிக்கலாமா? அத லைட்டா கொஞ்சமா, ஓகேவா? வச்சுட்டு பொடி, ஆக்சுவலா இட்லி பொடி இருக்கு. நான் இட்லி பொடி வீட்லயே அரைச்சி வச்சுப்பேன், இந்த மாதிரி டப்பால கொட்டி வச்சுப்பேன். இது வரும் ஒரு 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 மாசம் வரும். நல்லா இருக்கு இட்லி பொடி, செம்மையா இருக்கும். இட்லி பொடி நான் எப்படி அரைப்பேன்னு ஒரு வேணும் ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். லைட்டா போட்டுக்கலாம், ஓரமாச்சு. அதிகமா வேண்டாம், சாப்பிட மாட்டேன். இந்த தோசை எடுத்துமே எங்க அக்கா பையனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நான் இந்த தோசை எடுத்துறேன்.
இது கொடுத்துட்டு அங்கே எண்டிங் வீடியோ எடுத்துக்கலாம். எந்திரிச்சு இப்போ இதை எடுத்து போட்டுட்டு ஒரு ஊற்றிட்டு போயிடலாம். சிம்மில் வச்சலாம். இப்போ வாங்க இந்த தோசை எடுத்துமே எங்கள் அக்கா பையன் கொடுத்து வந்துடலாம். ரீமாவா வந்துடு, அம்மா கிட்ட வந்து என்னடா உருட்டு கட்டலாம் கீழே போட்டு வச்சுக்கடா. ராஜி இந்தா எழுந்து உட்கார். ராஜி இந்தா சட்னி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். நீ சாப்பிட்டு சொல்லு, அவன் நல்லா இல்லையா. பாப்பாக்கு தோசை மட்டும் பிச்சு கூடா, கையில வெறும் தோசை பிச்சு கூட. சட்னி சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.